வாரம் ஃபுல்லாக ஏழைகளில் இருக்கேன். சரி, திடீர்னு நேற்று சண்டே வேலை செஞ்சுட்டு சரி திங்கக்கிழமை லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி லீவ் எடுத்தது தப்பாக போச்சுங்க. அடிக்கிற வெயிலுக்கு என்னால் இங்கே தாங்கவே முடியல. சரி, நமக்கு இயற்கை நிறைந்த ஒரு ஊர் இருக்குங்க நமக்கு கிட்ட, நம்ம ஊர் லாலாயிரி. சரி, அதை சுற்றி பார்க்கலான்னு சொல்லி அப்படியே உள்ளே வந்தேங்க. வந்து பார்த்தா இங்கே கரும்பு தோட்டத்தை பார்த்த உடனே அந்த சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துருச்சு. யாருக்கும் தெரியாம, கொல்லிக்காருக்கு தெரியாம கரும்பு திருடி சாப்பிட்றது நமக்கு ஞாபகம் வந்துருச்சு. சரி, அப்படி சாப்பிடலான்னு சொல்லி உள்ள வந்து பார்த்தா ஒரு முக்காவாசி கரும்பு எல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க. சரி, வெட்டிட்டாங்களே, சரி உள்ள ஒரு இனிப்பான ஸ்மெல் ஒன்று வந்தது. அந்த ஸ்மெல் என்னான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தா வெள்ளம் ஆக்கிட்டு இருந்தாங்க. சரி, வெள்ளம் தான் ஆக்கிட்டு இருக்காங்க. சரி, ஒரு தாத்தா திடீர்னு என்ன பண்ணாரு, ஒரு துணியில வெள்ளம் போட்டு உண்டை பிடிச்சிட்டு இருந்தாரு. அது என்ன உண்டுன்னு சொல்லி நாங்க அவர்கிட்ட கேட்க போனா அவர் சொன்னாரு உர உண்டை வெள்ளம் அப்படின்னாரு. அந்த வெள்ளத்தை பத்தி அவரு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அந்த வீடியோ உங்களுக்கு நான் லிங்க் பண்றேன், நீங்க பாத்துக்குங்க. நான் என்னென்ன பண்றீங்க? வெள்ளம் தயார் பண்றோம். வெள்ளம் தயார் பண்றீங்களா? சரி சரி, ஓகேண்ணா. இப்போ இது பண்றீங்களா? இது என்னென்ன பண்றீங்க? இது ஆச்சிட்டு கொஞ்சம் ட்ரை ஆன உடனே எல்லாம் சேர்த்து உண்டை பிடிச்சி வண்டிக்கு அனுப்பிடுவோம். ஓ, அப்படிங்களா? சரி சரிங்கண்ணா. இப்போ வெள்ளம் ஆற்றணும்னா எப்படி தான் ஆற்றணும்? ஆமாம். சரி, ஓகேண்ணா. வெள்ளம் அப்படின்னா என்ன தாத்தா? அதாவது மூலிகைக்கு பயன்படும். இது வாங்கி உளுத்தம்பருப்பு, இது கோழி முட்டை இதெல்லாம் போட்டு சாப்பிட பண்ணால் உடம்புக்கு சக்தி. ஓ, இதெல்லாம் மாடு வலி இருந்தால் நெஞ்சு இருக்க மாறு வலி எல்லாம் போயிடும். எலுமிச்சை தழைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமா, அது எலுமிச்சை தழை போட்டோம்னா அதை போட்டு கரைச்சி அதில் போட்டு பாலில், பசும்பாலில் போட்டு கரைச்சி குடிச்சா உடம்புக்கு நல்லது. சரி, இதோட மருத்துவ குணம் அவ்வளவுதானா இல்ல வேற ஏதாவது? அதேதான். சரி தாத்தா, அதான் இதை பத்தி நமக்கு தெரியல. சரி, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆமா. சரி, அதே போல நம்மள பாக்குறவங்களும் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் உங்ககிட்ட கேட்டேன். ஆமா, இது வந்து ரொம்ப பயன்படுத்துவாங்க இதெல்லாம். சரிங்க, இது பண்ணி பையனுக்கு மெட்ராஸ் கொடுத்தாம போறேன் போயிட்டு. ஓ, மெட்ராஸுக்கு சென்னை கொடுத்தாம போறீங்களா உங்க பையனுக்கு? கார்மெண்ட் வச்சிருக்காரா? வேலை செஞ்சுக்கிறான், கார வேலை. அங்க மருந்து வாங்கி அங்க சாப்பிட போறாங்க இப்போ. சரி சரி சரி, மெட்ராஸ் போகுது. இப்போ இது மெட்ராஸுக்கு போகுது. அதாவது வாணியம்பாடி லாலாயிரில இருந்து இது நீங்க உண்டை பிடிச்சி மேஸ்திரிக்கு சென்னைக்கு அனுப்ப போறீங்க. நம்ம ஆளுக்கு அனுப்ப போறேன். சரி சரி தாத்தா. இதுக்கு பேர் தான் உறவெண்ட வெள்ளம். இது சாப்பிட்டாதான் மார்புக்கு எல்லாம் நல்லது அப்படின்னு நம்ம வயதுக்கு பெரியான ஒரு அண்ணா சொல்லியிருக்காரு நமக்கு. தாத்தா சொன்னாரு.